சிறகடி காசில் இன்றைக்கி பரபரப்பாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. மீனா வந்து புதுசாக ஆர்டர் எடுக்க போகிறாங்க போல், அதுக்கு காசு வேணும் போல். ஆனால் விஜயா சொல்லுவாங்க, நமக்கு என்ன வருதோ அதை தான் பண்ணணும், நீங்கள் எதுக்கு பேர் ஆசைப்படுறீங்கன்னு கேட்பாங்க. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான்மா. அந்த அம்மா வந்து ரொம்ப பெரிய ஆள் தான், யானை தான் அவங்க. ஆனால் அந்த யானையை வந்து ஒரு சின்ன எறும்பால் நினச்சா அதை வீழ்த்த முடியும். அது மாதிரி தான் மீனாவும், அவள் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லையே, அவ்வளோ பெரிய ஆர்டர் வேணும்னா டெபாசிட் பண்ணணும், அந்த டெபாசிட் எவ்வளோன்னு கேட்பாரு. டெபாசிட் வந்து ஒரு 2 லட்சம் ஆகும், அது மட்டும் நம்ம கொடுத்துட்டா ஆர்டர் நம்ம கைக்கு வந்துடும் சொல்லுவாங்க. அந்த பணம்லாம் உங்ககிட்ட இருக்கா? இதே சிவகாமி அம்மா நினச்சா அவளுக்கு டெபாசிட் கடுத்து அந்த ஆர்டர் வாங்க முடியும். நீங்கள் ஏன் அவங்க கூட போட்டி போடுறீங்க, உங்களால் எதுவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் முத்தோட அப்பா சொல்லுவார், வேறு யாரோ ஒரு பொம்பளை நம்பரை உங்கள் மருமகளை நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்பாரு. அப்போ தான் முத்து சொல்லுவார், அம்மாவுக்கு எப்பவுமே இப்படி தான், எப்பவுமே மீனாவை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் எப்படியாவது இதை வின் பண்ணி ஆவோம், 2.5 லட்சத்துக்கு நீங்கள் நினச்சா ஹெல்ப் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் விஜயா சொல்லுவாங்க, இப்போ புரியுதா அவர் எங்கே சுற்றி எங்கே வரான்னு, நம்ம பத்திரத்தை வச்சு அடமானம் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் 2 லட்சம் கேட்குறான், அது அப்படி மட்டும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்லுவார். மனோஜும் டிமோட்டிவாக தான் பேசுவார். உங்களால் முடியாது, நீங்கள் எதுக்கு காசெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு தான் டிமோட்டிவாக பேசுவார். அதுக்கப்புறம் முத்து வந்து வெளியே போவார், பைக்கில் போவார். அப்போது சீதாவோட லவர் வந்து பார்த்துருவார். என்ன குடிச்சிருக்கியா, நிறுத்து, வண்டியை நிறுத்து, ஊதுன்னு சொல்லுவார். நான் ஒன்றும் அப்போல்லாம் பண்ணலை, குடிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பார்.